திடீர் நெஞ்சு வலி, தீர உடல்நல பிரச்சனை காரணமா நடிகரும் சிஎம் முதலமைச்சரான விஜயோடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இன்னைக்கு மருத்துவமனையில் ஏற்பட்ட மிகப்பெரிய பரிதாபம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட சோகத்துல ஆழ்த்திருக்கு. தமிழ் சினிமால ஒரு முக்கியமான மூத்த இயக்குனர் நடிகர் எஸ்.ஏ. சந்திரசேகர். இவரு தமிழ் சினிமால ஆரம்பத்தில் இயக்குன எத்தனையோ படம் பயங்கரமா வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்ப இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் அவர்கள். அப்படியாப்பட்ட சங்கர் இவர்கிட்ட தான் அசிஸ்டன்ட் இயக்குனரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி நிறைய மிக முக்கியமான இயக்குனர்களை தமிழ் சினிமால ஒரு பாதையில பயணிக்க வச்சவரு எஸ்.ஏ. சந்திரசேகர். அது போக நடிகர் விஜயோடைய ஆரம்பகால படங்கள் நிறைய படங்களை இவர் தான் இயக்குனாரு. அப்படி இவருடைய படங்கள் நடிச்சுதான் விஜய் அவர்கள் தமிழ் சினிமால ஒரு பெரிய ஹீரோவாகவும் மாறினாரு. இப்படி பல பேரை உருவாக்கின இவரு தன் மகனையும் இன்னைக்கு தமிழ் சினிமால பெரிய நடிகரா உருவாக்குனது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சிஎம்மாவும் ஆக்கியிருக்காரு. உண்மையிலேயே ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய மாற்றங்களை தமிழ்நாட்டுல கொண்டு வந்துட்டு இருக்காரு. நடிகர் விஜய்க்கு தமிழ் சினிமால ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. இவரு எங்க மாடு போட்டாலும் மக்கள் கூட்டுக்கிட்டுமா போவாங்க. அதனாலதான் இவரால் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு எத்தனையோ பேர் விமர்சனம் வச்சாலும் தனது மக்களுக்காக கண்டிப்பா நான் முதலமைச்சராகி மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு அவர் இன்னைக்கு முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு. இது எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம் தான். ஆனா இது விஜயுடைய குடும்பத்தினருக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தல. ஏன்னா விஜய் அவர்கள் என்னைக்கு இந்த அரசியல்ல பயணிக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே அவருடைய மனைவி, மகன், மகள், அப்பா, அம்மான்னு எல்லாரையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவங்க யாருக்குமே இவர் அரசியலுக்கு போனது பிடிக்கல. இதுல இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு. அதனால எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. சொல்லப்போனா விஜயுடைய மனைவி சங்கீதா, அவருடைய மகன், மகள் எல்லாரும் இப்போ லண்டன்ல இருக்காங்க. விஜயோடைய எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க யாரும் வரவும் இல்லை. அது போக விஜயோடைய அம்மா அப்பாவுக்கே அவர் பண்றது பிடிக்காம இருந்துச்சு. ஆனா அவர் வழி இல்லாம தன் மகனுக்காக அவங்க மட்டும் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தாங்க. போக போக இப்போ விஜய் அவருடைய மனைவி சங்கீதாவை டிவோர்ஸ் பண்ற நிலைமைக்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம நடிகை த்ரிஷா கூட ரொம்ப நெருங்கி பழகுறாரு. இப்படி விஜயை பத்தி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 தகவலாவது அவர் பேர்ல தப்பான தகவல் தான் பரிமாறிட்டு இருக்கு. அது போக விஜயோடைய அப்பா அம்மா அவரை ஒழுங்கா சரியா வளர்க்கல, அதனாலதான் அவரு இப்படிலாம் இருக்காரு அப்படின்னு அவரை பத்தி நிறைய வதந்திகளும் அவர் பத்தின நிறைய தப்பான செய்திகளும் தொடர்ந்து இணையத்துல பரவிட்டு இருக்கு. அது போக விஜயோடைய மனைவிய முழுமையா விவாகரத்து பண்ணிட்டாரு அப்படின்னும் அதற்கு காரணம் நடிகை த்ரிஷா தான் அப்படின்னும் இதுக்கு விஜயோட குடும்பத்தினர்களும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. இது பற்றி விஜய் கிட்ட போயிட்டு விஜயோடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், நீ சங்கீதா கிட்ட பேசு, அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு ஏற்கனவே பல மாதம் சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் அதை காது கொடுத்து கூட கேட்கல. அப்படி இன்று தினம் விஜயை பார்த்து இது விஷயமா பேச போன எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் அதிகாலையிலேயே வீட்டுல கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு கட்டத்துக்கு மேல விஜயோடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய்கிட்ட கேட்ட விஷயத்துக்கு விஜய் அவர் மூஞ்சடிச்ச மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாராம். அதை சந்திரசேகரால் சுத்தமா தாங்கிக்கவே முடியல. தன் மகன் இந்த அளவுக்கு மாறுவான், இப்பெல்லாம் பேசுவான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன ரொம்பவுமே அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு பயங்கர மன உளைச்சல்ல இருந்து அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டு வலிய துடிச்சு மயங்கி விழுந்திருக்காரு. பேச்சு மூச்சு இல்லாம அவரை கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அந்த முக்கியமான தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே அளிச்சும் சிகிச்சை பலனின்றி அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பரிதாபம் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உச்சகட்ட கண்ணீர்லயும் அதிர்ச்சியிலும் உள்ளாக்கியிருக்கு.